சென்னை மாநகராட்சி வர்தா புயல் தொடர்பாக எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு தமிழக அரசின் நகராட்சி பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் பணிந்தர் ரெட்டி செய்தியாளர்களை சந்திக்கிறார். அது நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். விளையாடுவதற்கோ பொழுதுபோக்கிற்கோ செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாளைக்கு கடுமையான மழை பெய்யும் பொழுது நகரத்தில் போக்குவரத்திற்கு சில இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்த்தால் தேவையினால் வெளியே செல்லக்கூடியவர்களுக்கு வசதியாக இருக்கும். அதே போல அவசர சேவைகளுக்கு மாநகராட்சியினால் பிற அரசு துறைகளினால் செய்யக்கூடிய சேவைகள் துரிதமாக செய்ய முடியும். மேலும் சென்னை மெட்ரோ வாட்டர் மூலமாக பராமரிக்கக்கூடிய மேன்ஹோல்ஸ் எப்பொழுதும் மூடி வைக்கப்பட வேண்டும். மழையை வடிவதற்காக எக்காரணத்தை கொண்டும் திறக்க வேண்டாம். அதனால் பிரச்சனை அதிகரிக்கும், பிரச்சனை குறையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நகர மக்கள் மாநகராட்சியுடன் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சி தயாராக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குடியிருப்பு பகுதிகளில் தேங்கப்படும் தண்ணீரை வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் எந்த மாதிரி இருக்கு? சூப்பர் செக்கர்ஸ் ஏதாவது பயன்படுத்துகிறோமா? ஏற்கனவே மாநகராட்சி மூலமாக 600 பம்ப் செட்கள் எல்லா மண்டலங்களும் பொருத்தப்பட்டுள்ளன. அது போக இன்னும் 20 ஹெவி டியூட்டி பம்ப் செட் 35 ஹெச்பியிலிருந்து 70 ஹெச்பி வரைக்கும் 75 ஹெச்பி வரைக்கும் கடுமையாக பாதிப்பு எதிர்க்கக்கூடிய பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகள் வசிக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைந்தால் அவர்களை மாநகராட்சி மூலம் பராமரிக்கப்படும் ரிலீஃப் சென்டரில் கொண்டு போய் அவங்களை பராமரிப்பதற்கு எல்லா வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. எத்தனை முகாம்கள் இப்போ தயார் நிலையில் இருக்கு? 176. என்டிஆர்எஃப் தேவைகள் இருக்கா? அதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. என்டிஆர்எஃப் 2 டீம் ஆல்ரெடி வந்திருக்கு. ஜோன் 2ல் 1, ஜோன் 5ல் இன்னொன்று ஏற்கனவே வந்திருக்கு. தேவையின் அடிப்படையில் அவர்களை பயன்படுத்திக் கொள்வோம். கரையோரம் இருக்க மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? அவர்களை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த குடியிருப்புகளுக்கு சென்று அவர்களை மேடான பகுதிகளுக்கு அழைத்து செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ஜோனல் ஆபீசர்ஸ், ஜோனல் டீம்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த குடியிருப்புகளுக்கு சென்று அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் வந்து ரிலீஃப் சென்டர்ஸ் வருமாறு. அது ஆல்ரெடி அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் சொல்லிருக்கு. புல்லட்டின்லேயே வந்திருக்குது எல்லாமே. இல்லை, காற்று வந்து 80-80 90 கிலோமீட்டர் இல்லை அதுக்கு மேலே 100 கிலோமீட்டருக்கு மேலே போகும்பொழுது பவர் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஏற்படலாம், எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரப்ஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே குறிப்பாக அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்கக்கூடியவர்கள் தண்ணியை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த எலக்ட்ரிக்கல் போல்ஸ் எக்ஸ்டெண்டட் ஏரியாஸில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் ஒரு சில டிஸ்ட்ரப்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்னாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கின்றது. நிச்சயமாக இவி மூலமாக கூட நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்போ சென்னை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறைக்கு ஏதாவது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கா? அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? அப்போ விடுமுறைன்னு எடுத்துக்கலாமா? அது நான் சொல்ல முடியாது. கலெக்டர் மூலமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லுவாங்க. வரும் அனௌன்ஸ்மெண்ட் வரும். பிஃபோர் டைம், வெல் இன் டைம் வரும்.